ஹாய் மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா பார்த்திபபுரம் பார்த்தசாரதி டெம்பிள் அப்படின்ற இந்த டெம்பிளில் தாங்க இருக்கும். ஸோ இது வந்து 9th செஞ்சுரியில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஆய்குல மன்னர்களால் வந்து கட்டப்பட்டிருக்கு. கருணாந்தகன் அப்படின்ற இந்த மன்னர் தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து 2.5 ஏக்கர்ஸ் அப்படின்ற இந்த லேண்டில் வந்து இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கோயில் திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது ஓணம் டைமில், அதாவது ஆவணி மாதம் வந்து திருவிழா வந்து நடக்குது. அப்புறம் வந்து விஷு டைம்லேயும் வந்து திருவிழா மாதிரி இங்கே வந்து ரொம்ப வெகு விமர்சனமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. மற்றபடி டெய்லி வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரை, அப்புறம் ஈவினிங் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வந்து கோயிலில் வந்து ப்ரேயர் வந்து நடக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் திருமலை அப்படின்ற சிவன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்களோட வேண்டுதலில் வந்து தீர்க்கிறதுக்காக இங்கே ஸ்டே பண்ணி அவங்க வந்து அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு வந்ததாக ஒரு தகவலும் இருக்குது. ஸோ மற்றபடியும் கோயிலில் வந்து கல்வெட்டுகள் அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க முழு வீடியோவில் எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்களே, ஆக்சுவலாக நம்ம வந்து ஈவினிங் வந்து 5 o'clock தான் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து 4:30 போல் வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இன்னொரு பாதை அதில் இருக்குது. ஸோ அது வந்து ஓப்பனாக இருந்தது. 4 o'clock ஓப்பன் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க பக்கத்தில் டீ கடையில். ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ், அந்த இது பார்த்துக்கோங்க பாதை. ஸோ அது வந்து 5 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஆக்சுவலாக அங்கேயும் வந்து இந்த தீபங்கள்லாம் ஏற்றி வைக்கிறது மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு தண்ணி வேணாலுமே பிடிச்சி குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ லேட்டராக கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கேரளா ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஆய்குல மன்னர்களுடைய அந்த கட்டிட கலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 9th செஞ்சுரியில் கட்டப்பட்டது. ஸோ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் இந்த பில்டிங்கோடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், கல்லில் கட்டப்பட்டிருக்கு. மேலே ஃபுல்லாகவுமே கல் தான். ஸோ அவங்களுடைய அந்த ஆர்கிடெக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுவும் நட சாத்தி இருக்குது. ரைஸ் டோரை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இதுதான் படி பாருங்கள், ஆர்கிடெக்சர் ஒர்க்லாம் யாழி மாதிரி இருக்கும். இதில் செம்மையாக இருக்குது. இதுன்னு யாழி தானே? யாழியா சிங்கமா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது செட்டில் இருக்கு, நிறைய பேர் இருக்கு. இதுவா? நிறைய இருக்கு. யானை இருக்கு பாரு, யானை. யானை இருக்கு பாருங்க. குதிரை அடுத்தது. இது குதிரையா? வால் பெருசா இருக்கு. வால் இங்கே வரைக்கும் முடங்கி போகுது பாருங்க, நிறைய ஐட்டம் இருக்கு. இதே யானை தான். இதே யானை தான். எண்டில் ரெண்டுலேயும் அப்போ யானையை வச்சு இதை தூக்கி தாங்கி பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து குதிரை தாங்கி பிடிக்குது. ஓகே, ஸோ பேக் வியூ பாருங்கள். ஆசம். மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பிங் கூட இதில் இருக்குது. ஸோ அதில் வந்தீங்க அப்படின்னா பார்த்திபபுரம் அப்படின்ற அந்த ஸ்டாப்பிங் அதில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்தீங்கன்னா கோயில் இருக்குது. ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து பாருங்கள், மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஓம் ஸ்ரீ பார்த்தசாரதி நம அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ நம்ம முதல்ல இதில் இருந்தால் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படி உள்ளே போய் பார்க்கலாங்க. ஸோ பூசாரி வந்து வந்த பிறகு தான் திறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம், நம்ம வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. ஸோ இது வந்து ஏசிஐ கண்ட்ரோலில் இருக்குது ஆக்சுவலாக. வாங்க, முடிஞ்ச வீடியோ அலோட் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். கோயிலில் எல்லா சன்னதிகளும் ஒரே காலகட்டத்தில் உருவாக்கப்படுறது இல்லைங்க. முதல்ல கருவறை சார்ந்த பகுதி, அப்புறம் சுற்று பிரகாரம், கோயிலுக்குள்ளே வேறையும் 4-5 சன்னதிகள் இருக்குது. ஸோ இதோடைய அமைப்பை பார்க்கும்போது தெரியுது, ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது நமக்கு அறிய முடியுது, வேறு வேறு காலகட்டங்களில் வேறு வேறு அரசர்களால் கட்டப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. ஸோ அப்படி போனோம் அப்படின்னா ஸோ இதுலேயும் வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெயின் கோயில். ஸோ இதோட நடடையும் வந்து 6:30 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கும்பிட்டுட்டு வெளியே வரக்கூடிய பாதைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். சுற்றியுமே கார்டனிங்லாம் செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான், இதுவும் க்ளோஸ் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. கரகண்டேஸ்வரர் அப்படின்ற இந்த டெம்பிள் ஆக்சுவலாக இது.
இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா வேணாடு அரசர்களால் கட்டப்பட்ட சன்னதி. இது சிவனோட சன்னதிங்க. சைவமும் வைணமும் இணைக்கும் விதமாக எல்லா ஏற்பாடுகளும் பக்தி ரீதியாக செய்யப்பட்டதுக்கு இந்த கோயில் ஒரு ஆதாரமாக விளங்குது. மொத்தமாக அப்படி வந்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் கோயிலுடைய எண்டு. ஸோ சுற்றி நம்ம வந்துட்டோம். ஸோ பாருங்கள், இங்கேயும் வந்து தென்னமரம் சூழ செமையான ஒரு கிரீனரியான ஒரு பிளேஸில் வந்து அழகாக செட் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குங்க, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க, பின்வாசலும் பூட்டி தாங்க இருக்குது. இதில் வந்து ஒரு கிணறு இருக்குது. ஸோ கோயிலோடைய லெஃப்ட் சைடு, ஆமாம், அங்கேருந்து வரும்போது கோயிலோட லெஃப்ட் சைடு இதுலேயும் 2 கோயில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. பார்ப்போம் தண்ணி இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, தண்ணி இருக்குது. ஸோ பூஜைக்கான தண்ணி தேவைகள் எல்லாம் இதில் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ வேறு இலைகளில் வேஸ்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை க்ளோஸ் பண்ணி விட்டு வச்சுருக்காங்க வலை போட்டு. செமையாக இருக்குங்க கோயில். சூரியன் வந்து சன் செட் ஆக போகுது. ஸோ அதனால் அந்த சைட்லேருந்து அடிக்குது. அதில் வியூ எப்படி இருக்குன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். ஸோ வடக்கும் பெருமாள் அப்படின்ற இந்த கோயில் ஸோ மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் வந்து எழுதியிருக்காங்க. செம. ஸோ இதுதான் மெயின் டெம்பிள், விஷ்ணுக்கான டெம்பிள் இதுதான். ஸோ இது வந்து மேக்கப் பார்த்தாங்க இருக்குது. இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு என்னென்னு பார்த்தா உண்டியல் கிடையவே கிடையாதுங்க. ஸோ கோயிலில் வந்து ஃப்ரண்டில் பலிபீடம் இருக்குது. பலிபீடம் உள்ள கோயில் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு பல்கலைக்கழகம் வந்து இருந்ததுக்கான ஆதாரம், அந்த டீட்டெயில் ஒரு செப்பேடில் எழுதப்பட்டிருக்கு. அந்த செப்பேடு இப்போ பத்மநாபபுரம் மியூசியமில் பாதுகாக்கப்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ டைமிங் பற்றி பாருங்கள், நடை திறக்கும் நேரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 7ஆம் தேதி ஒரு பூஜை இருக்குங்க, ஏகாதசி பூஜை இருக்குது. லக்ஷ்மி பிருந்தாவனம் காஞ்சாம்பரம். ஸோ இது ஒரு ஏரியா பேர். ஓம்னு எழுதியிருப்பாருங்க. இதுக்கு மேலேயும் வந்து தமிழ், இது வட்டெழுத்தா சுருக்கெழுத்தா என்னன்னே ஒன்றுமே தெரிலங்க. ஸோ எழுதியிருக்காங்க. இது ஒரு கல்வெட்டு வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ கோயில் வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து தமிழ் எழுதியிருக்கா என்னன்னே தெரிலங்க. மலையாளமும் தமிழ் மிக்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக தமிழில் பிராமி எழுத்து இல்லைன்னா வட்டெழுத்து முறை மூலமாக தான் நம்ம முன்னோர்கள் எழுதப்பட்டு வந்தாங்க. ஸோ வட்டெழுத்து ஆக்சுவலாக மலையாளம் எழுதுறதுக்கும் வட்டெழுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு பார்க்க தமிழ் எழுதுனதும் அப்படி தெரியுது. ஸோ இதுதான் டீட்டெயில். கோயிலுடைய நேர ஃப்ரண்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கான இடம் இருக்குது. பாருங்கள், ஆல்ரெடி நிறைய பேர் உடச்சி போட்டிருக்காங்க.
கோயில் கிபி 900 கட்டியிருந்தாலும் வியக்க வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு பல்கலைக்கழகமும் கட்டியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான கல்வி ஆங்கிலேயருக்கு முன்னாடியே 1150 வருஷத்துக்கு முன்னாடியே ஆய் மன்னர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஸோ மக்களே, இந்த கோயிலை பற்றின முழு தகவலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோயில் இது வரைக்கும் விசிட் பண்ணாதவங்களுக்கு இந்த கோயிலோட வீடியோவை அனுப்பி கொடுங்க. ஸோ இது மாதிரிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. பாய்.